அனைவருக்கும் ஞாயிறு மதிய இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சரி, அடுத்ததாக இந்த ராகுக்கு இப்போ நம்ம போயிடுவோம். ராகு தசையில் ராகு போன தடவை ஒரு 6 லக்கணங்களுக்கு நடத்தினேன். அந்த 6 லக்கணங்களுக்கு மீத 6 லக்கணங்களுக்கு நடத்திட்டு உங்கள் கமெண்ட் படி தான் ராகு தசையை கொண்டு போகிறேன். ஏன்னா ராகுல நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். தயவுசெய்து இதுவரைக்கும் கேட்காத கேள்விகளை கேளுங்கள். கன்னி லக்னத்திற்கு ராகு, கன்னி லக்னத்திற்கு நன்மை செய்யக்கூடிய ராகு, கூடவே 2 டக்கு 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 டக்குன்னு நடத்துகிறேன். ராக்கெட் வேகத்தில் போகிறேன். இந்த 6 லக்கணத்தை இப்போ முடிச்சுட்டு அடுத்த வாரமும் ராகு தான். ராகுவை பற்றி தெரிஞ்சுக்கலன்னா நான் விடவே மாட்டேன். ராகு ரொம்ப பெரிய ஒரு பிளானட்டு. சரி, இப்போ இந்த கன்னி லக்னத்திற்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பில் ராகு எங்கே இருக்கணும்? நன்மையை தரக்கூடிய அமைப்பில், ஆஹா கரெக்ட். அப்போ கன்னி லக்னத்துக்கு ராகுவை எங்கே போடணும்? இருங்க, இங்கே 1ல் போட்டேன், இங்கே 2ல் போட்டேன், இங்கே 3ல் போட்டேன், இங்கே 4ல் போட்டேன், இங்கே 5ல் போட்டேன், இங்கே 6ல் போட்டேன், இங்கே 7ல் போடணும். கரெக்டாக? கன்னியா லக்னத்துக்கு மேஷராகுவாக போடணும். கன்னி லக்னத்திற்கு 7ல் ராகு. கன்னி லக்னத்திற்கு 7ல் ராகு எப்படிப்பட்ட நன்மைகளை செய்வார்? 7ல் ராகு அப்படின்னாலே ஓரளவிற்கு செவ்வாய் வலுவாக இருக்கணும்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இல்லையா? 7ல் ராகு, 7ல் ராகு இருக்கிறதுனால செவ்வாய் ஓரளவிற்கு வலிமையாக இருக்கணும். அல்லது செவ்வாய் இந்த மாதிரி இருக்கணும், சுபர் வீடுகளில் இருக்கணும். இப்போ கன்னியா லக்னத்திற்கு 7ல் ராகு இருக்கிறார். அந்த 7ல் இருக்கிற ராகு நன்மையை செய்யக்கூடியவராக இருக்கணும். நன்மையை செய்யக்கூடியவர் 7ல் ராகு இருந்தாலே லக்னத்தில் கேது இருப்பார். லக்னத்தில் கேது இருப்பார். இப்போ இந்த இடத்துல ராகு தசை ஒரு 25-30 வயசில் வர்ற மாதிரி இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கேற்ற மாதிரியான இதையும் போடணும். அப்போ ராகு தசை 35 வயசில் வரணும்னா என்ன? சந்திரன் உச்சமாக இருக்கணும், அல்லது இங்கே இருக்கணும், அல்லது இங்கே இருக்கணும். அப்போ 5ஆம் இடத்துலையே சந்திரனை போடலாம். 5ஆம் இடத்துல சந்திரனை இங்கே போட்டுடுறோம். அப்போ 5ஆம் இடத்துல சந்திரன் இங்கே போட்டாச்சுன்னா ராசிக்கு 3ல் ராகு, லக்னத்திற்கு 7ல் ராகு என்கின்ற அமைப்பு, ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் சுபத்துவம் என்கின்ற ஒரு அமைப்பு இந்த இடத்துல இருக்குது. சாரா இவருக்கு வீடு கொடுத்தவர் சுபத்துவம் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்குது. சரி, இந்த இடத்துல சரி இப்போ பாருங்க, லக்னாதிபதியும் ராகுவும் இந்த ஜாதகம் கொஞ்சம் யோக ஜாதகம். கன்னிக்கு அதுக்காக பௌர்ணமியிலேயே போட்டுறாரே அப்படின்னு இது வந்துடும் இல்லையா? அதில் ஒரு பௌர்ணமியிலேயே போட்டுறாரேன்னு வரும். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, யோக ராகு தானே. இதுக்கப்புறம் தீய ராகுவை பார்த்துருவோம். ராகுவையும் குருபாக்கிறார், லக்னாதிபதியும் குருபாக்கிறார். லக்னாதிபதியை குருபாத்தாலும் இப்படி போட்டுடுறேன். ரொம்ப போட வேண்டாம். ரொம்ப பௌர்ணமியில் எல்லாரும் பறக்கிறதில்ல. இது நீச்ச ராகு. இந்த நீச்ச ராகு கூட இது சுபர் அமைப்பில் நல்லா தான் இருக்கும். இதை பாருங்கள், இது நீச்சனுடைய வீட்டில் தான் இருக்கிறார். இந்த ராகு நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். ஆயினும் திக்பலமுள்ள அவராக இருக்கிறார். இந்த ராகு 7ஆம் இடத்தில், 7ஆம் அதிபதி நீச்சம். ஆனால் 7ஆம் இடத்திற்கு குருபார்வை, சுக்கிரனுக்கும் குருபார்வை. 7ஆம் இடத்துடைய காரகன் யார்? சுக்கிரன். 7ஆம் இடத்துடைய காரகம் கெட்டு போய் விடவில்லை. ஆனால் 7ஆம் அதிபதி பலவீனமாக இருக்கிறார். இந்த இடத்துல நல்லா பாருங்கள், சனியை போடணும் இல்லையா? சனியை இந்த இடத்துல சனியை 6லேயே சனியை போட்டுருவேன். பாருங்கள், இந்த இடத்துல ராகு தசை இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக கெடுதல்களை செய்யாது. லக்னாதிபதி குருவின் பார்வையில் இருக்க, ராகுவும் குருவின் பார்வையில் இருக்க, ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் நீச்சனாக இருந்தாலும் திக்பலமாக இருக்கிறார். நல்லா பார்த்தீங்கன்னா 2 திக்பலம். சந்திர அதியோகமும் கூடுதலாக, செவ்வாய்க்கு பாப அதியோகமும் இருக்கிறது, புதனுக்கு சுப அதியோகமும் இருக்கிறது. ஆக இந்த இடத்துல சந்திரனுக்கு, சுக்கிரனுக்கு 2 சுபர்கள். பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வலுவாக சுக்கிரனை பார்த்து, அப்படியே குருவும் வலுத்து பார்த்த இந்த அமைப்பில் ராகு தரக்கூடிய நன்மைகளை அப்படியே எடுத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு நல்ல விதமாக இந்த இடத்துல துலாம் லக்னத்திற்கு அவர் வருவார். இந்த இடத்துல ஒரு பலவீனம்தான். செவ்வாய் என்ன இருந்தாலும் உச்சனுடைய, ராகு என்ன இருந்தாலும் உச்சனுடைய வீட்டில் இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஒருத்தனை போடலை. லக்னம் லக்னாதிபதி வலுத்து ராகு தசை நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பிற்கு ராகு சுப தொடர்புகளோடு மட்டும் இருக்க வேண்டும். இங்கே ராகுவிற்கு குருவை தவிர வேறு எந்த தொடர்பும் இல்லை. 2-7 என்கின்ற 2 ஆதிபத்தியங்களை ராகு செய்யக்கூடியவராக ஆகிறார். 2 ஆதிபத்தியங்களை செய்யக்கூடிய அமைப்பில் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும், லக்னம் வலுவாக இருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் லக்னத்தில் கேது இருந்தாலும் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். லக்னத்தில் ராகு இருப்பது தான் தீயதே தவிர லக்னாதிபதி
சுபருடைய பார்வையில் இருப்பது நல்லது. இங்கே லக்னத்தில் கேது மட்டும்தான் இருக்கிறார். ஆக இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா நீச்ச செவ்வாய் பார்க்குறார், பரவாயில்லை. ஆனால் லக்னாதிபதி அது ஈடுகட்டுகிறார். இது ஒரு நடுத்தர அளவில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம். அதாவது ராசி சுக்கிரனால் சுபத்துவப்படுத்தப்பட்டு லக்னாதிபதி இரு நிலைகளில் வலிமைப்படுத்தப்பட்டு லக்னம் பலவீனமானாலும் கூட கோடிகளை ராகு திசையில் சம்பாதிக்கக்கூடிய உண்மையிலேயே நல்ல ஜாதகம் இது. சரி, இதை நீச்சனாக போடலை, டக்குன்னு நான் வேற மாதிரி போடுறேன். எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த 6 லக்கணங்களுக்கு இப்போ முடிச்சிடுறேன் டக்குன்னு. இப்போ இதே லக்கணம் செவ்வாய் உச்சம், பொதுவாக புதன் இங்கே தான் இருக்கும், இருந்தாலும் புதனை கூட அங்கேயே போட்டுடலாம். அமாவாசை சந்திரன் சனியை தூக்கி 10ல் போடலாம். இந்த ஜாதகத்துக்கும் அப்படிலாம் ஒன்றும் கெடுதல்கள் இருக்காது. இப்போவும் பாருங்க, அதே நிலைமை தான். 7ல் ராகு இருக்கு. ராகு உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். அந்த உச்சனும் பாவத்துவமாகி இருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல ஸ்தானபலம் தான் செயல்படும். இங்கே ராகுவுக்கு வீடு கொடுத்தவரையும் ராகுவையும் குருபார்த்து ஜாதகர் 8-12 சுபத்துவத்தின் அடிப்படையில் ராகு திசையிலே வெளிநாட்டுக்கு போயிடுவார். குறிப்பாக செவ்வாய் திசையிலே வெளிநாட்டுக்கு போயிடுவார். சிறு வயதிலே வெளிநாட்டுக்கு போகின்றவராக இருப்பார். கம்ப்ளீட்டாக வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய ஜாதகம் இது. ராகு சரராசியில் இருக்கிறார். 7ஆம் அதிபதி உச்சம். ராகுவின் தசை மனைவியின் மூலமாக, தனத்தின் மூலமாக 7, 2 என்கின்ற 2 ஆதிபத்தியங்களையும் இந்த ஆதிபத்திய நாதரான செவ்வாய் உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த உச்சத்தின் தகுதியை சற்று குறைப்பது சனியின் பாவத்துவம். இந்த இடத்துல சனிக்கு பாவ அதியோகம் இல்லை என்பதையும் கவனிச்சிடணும். பாவ அதியோகம் இல்லைன்னா என்ன? அமாவாசை போய் நெருங்கி கொண்டிருக்கின்ற இந்த சந்திரனுக்கு அதியோகம் என்பதே இல்லை. சந்திரனுக்கு 6, 7, 8 பாவர்கள் இருந்தால் அதியோகமாச்சே. சந்திரனுக்கே இங்கே ஒளி இல்லை, அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறார். ராசி அமாவாசையாக இருந்தாலும் கூட லக்னாதிபதி உச்சமாகி குருவின் பார்வையில் இருக்கிறார். லக்னாதிபதி உச்சமாகி இருப்பது ஒரு வகையில் நல்லது. புதன் நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறது நல்லது. இந்த ஜாதகருக்கும் ராகு திசை வீடு கொடுத்தவனை வலுவாக பார்த்து, ராகு வந்து இங்கே வந்து சனியின் பார்வை மட்டும்தான் வாங்கியிருக்கிறாரு, குருவின் பார்வையில் நான் போடலை. சரி, இதை இப்படி மாற்றிடுறேன். கொஞ்சம் இருங்க. 12ல் தான் குரு பார்வை ராசிக்கு சுக்கிரனுக்கோ இதுக்கோ கண்டிப்பாக இருக்கணும். சரி, இப்போ பாருங்கள், குரு பார்வை கண்டிப்பாக சுக்கிர தொடர்போ குருவின் தொடர்போ பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்போ ராகுவிற்கு இருந்தால் மட்டுமே அவர் ஸ்தானபலம் உள்ளவருடைய வீட்டில் உட்கார்ந்து அவர் எந்த வீட்டோ அந்த வீட்டின் ஆதிபத்தியத்தை வலுவாக தருவார். இந்த இடத்துல பாருங்க, திக்பலத்தை இழந்திருக்கிறார், ஆயினும் உச்சத்தில் இருக்கிறார். இவருக்கு இங்கே சுபத்துவமே கிடைக்கல, பாபத்துவம் தான் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல செவ்வாதசை தான் பலவீனம், செவ்வாதசை தான் நெகட்டிவ். செவ்வாதசை சிறு வயதிலே அவருக்கு முடிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல சிறு வயதிலே அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறான்னு வைங்க, 3 வருஷம் இருக்குன்னு வைங்க. ராகு தசை 21 வயசு வரைக்கும் வரும். இந்த 21 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ராகு இயல்பாக கல்வியை கெடுக்காமல் இருக்கக்கூடிய தன்மைகள் தான் உண்டு. 4ஆம் இடத்துல செவ்வாய் சனி தொடர்புகள் இருந்தாலும் அங்கே செவ்வாய் உச்சனாக இருப்பது, 4ஆம் அதிபதி நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறது. ராகு வந்து சுபருடைய பார்வையில் இருக்கக்கூடிய காரணத்தினால உச்சனுடைய வீட்டில் உட்கார்ந்த ராகு குருவின் பார்வை இல்லைன்னா நல்லா இருக்காது. நான் இப்போ 12ஆம் இடத்தை போட்டு வெளிநாடு வெளிமாநிலம் சொன்னேன், அப்போ குருவின் பார்வை வராது, அது தப்பு. குரு பார்வை வரணும், குருவின் தொடர்பு கண்டிப்பாக வரணும். ராகுவிற்கு குரு சுக்கிர தொடர்புகள் இருந்தால் மட்டுமே அவர் நன்மையை தருவார் என்பது தருவாரே தவிர வேறு எந்த நிலைமையிலேயே நன்மையை தரமாட்டார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுவும் நல்ல ஜாதகம்தான். நல்லா பார்த்தீங்கன்னா இதுவும் துலா லக்னத்திற்கு நல்ல பலன்களை செய்யும். சூரியன் புதன் சுக்கிரன் போன்றவர்கள் இங்கே குருவின் பார்வையில் கேதுவோடு சேர்ந்திருக்கிறாங்க. சூரியன் புதன் சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்திருந்தால் தான் கடுமையான நெகட்டிவ். இங்கே கேதுவோடு சேருவது வந்து நெகட்டிவ் இல்லைன்றதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், சுபத்துவ பாவத்துவ சூட்சுமோடு கோட்பாட்டின் அடிப்படையில். ஆக இங்கே பார்த்தீங்கன்னா லக்னத்தோடு குரு தொடர்பு கொண்டு லக்னாதிபதியையும் பார்த்து இங்கே ராகுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 டிகிரியில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. 20 டிகிரியிலிருந்து ஒரு 8 டிகிரிக்குள்ளே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. 19 டிகிரியாக இருக்கலாம், 13 டிகிரியாக இருக்கலாம், 14 டிகிரியாக இருக்கலாம். பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் ஆட்சியாக இருக்கிறார். ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் ஆட்சியாக இருந்து ராகுவை சனி பார்க்கிறார்.
சனி பார்ப்பது 10 ரூபாயில் ஒரு 5 ரூபாயை குறைக்கக்கூடிய தன்மை, 2 ரூபாயை குறைக்கக்கூடிய தன்மை. ஆனால் 80% நன்மையை தரக்கூடிய அமைப்பில் இந்த ராகு குருவோடு இணைந்து சுக்கிரனால் பார்க்கப்பட்டு, சூரியனால் பார்க்கப்பட்டு, புதனால் பார்க்கப்பட்டு அருமையான அமைப்புகளில் இருக்கிறார். இந்த ராகு தசை ஒன்று 5 9 கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு தசாபுக்தி கனெக்ட் வார்த்தையை பார்த்துக்கங்க. கனெக்ட் அந்த சார ஜோதிடம், அந்த ஜோதிடம், அந்த ஜோதிடம், இதில் எல்லாம் டைவர்ட் ஆகிட வேண்டாம். அழகாக ஒவ்வொன்றுக்கும் எப்படி ராசிப்படி கிரகங்களின்படி எப்படி பலன் எடுப்பது அப்படிங்கிறது அமைப்பில் 1 5 9 எப்போது கனெக்ட் ஆகிறதோ, இந்த கனெக்ட் ஆகிறதுன்ற வார்த்தையை தான் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. 2 6 10 எப்போது கனெக்ட் ஆகிறதோ வருமானம், 3 7 11 கனெக்ட் ஆகும்போது காமம், பொண்டாட்டி, காமம்னா யாரு? புருஷன் பொண்டாட்டி, தொடர் காமம். 3 7 10 கனெக்ட் ஆகும்போது 11 கனெக்ட் ஆகும்போது தொடர் காமம், லவர் வர்றது, பொண்டாட்டியே கிடைக்கிறது. லவர் இந்த முட்டாள்தனமாக ஒரு கலாச்சாரத்தை கிடைக்கக்கூடிய அது என்னது லிவிங் டுகெதர் வந்துருச்சே, அந்த லிவிங் டுகெதர்லாம் அந்த பாலா போன 3 7 11 தான். 4 8 12 கணக்கு படும்போது தூர நகர்தல், அன்பு மாணவர்களே, இந்த முக்கோணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சில கனெக்ட் அமைப்புகளை அடுத்து நான் கொண்டு வரேன். ஒவ்வொன்றா தான் கொண்டு வர முடியும். கையில் இருக்கிற இட்லி பானை மூடின்னு வேணால் கூட வச்சுக்கோங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் ஹைலியாக வரும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் யாராவது ஒருவர் மூலமாக ஏதாவது ஒன்று நடக்கும்போது இந்த 3 7 11 ஆனால் புத்திசாலி மாணவர்கள் இப்போது நான் சில சூழ்நிலைகளில் இந்த 3 7 11 2 6 10 கனெக்ட் பண்ணி பலன் சொல்கிறேன்றதை கண்டிப்பாக யூகிச்சு அறிஞ்சிருப்பீங்க. ஆனால் அது எப்படி இவர் பண்ணுறாருன்றது வேணால் கொஞ்சம் இதாக இருக்கும். இதுவும் கண்டிப்பாக. ஆனால் ஒன்று உண்மையை சொல்கிறேன், என் கையில் இட்லி பானையும் வச்சுக்க மாட்டேன், கரண்டியும் வச்சுக்க மாட்டேன், எல்லாத்தையும். ஏன்னா அப்போ தான் ஒரு முழுமையான ஆசானாக நான் வருவேன் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் நான் எதையும் மறைக்க மாட்டேன், கவலைப்பட வேண்டாம். ஆனால் எந்தெந்த நேரங்களில் உங்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை ஓரளவுக்கு நான் அறிஞ்சிருக்கிறேன். கொஞ்சம் இன்னும் ஒரு 4 5 கிளாஸ் போகட்டும், அதை கொஞ்சமாக சொல்லுவோம். ஆனால் அதை ஏற்கனவே நான் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கிறேன். இதுதான் ஒரு குருவின் முக்கோணம். இந்த குருவின் முக்கோணத்தையும் தாண்டி, குரு தருகின்ற அமைப்புகளையும் தாண்டி, குருவோ அல்லது மற்ற யாரோ ஒரு சிலரோ, குருவோ அல்லது மற்ற யாரோ ஒரு சிலரோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராகுதசை குரு புக்தியில் இந்த இடத்துல ஏன் இதை அப்படி கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ராகுதசை குரு புக்தியில் சூரியனுடைய 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி அல்லது சூரியனுடைய அந்தரத்தில் இந்த கற்பனை ஜாதகருக்கு திருமணமாகும். இந்த கற்பனை ஜாதகருக்கு திருமணமாகும். இதை புரிஞ்சுக்கிட்ட ஸ்டூடெண்ட்டு, இதை புரிஞ்சுக்கிட்டவங்க என்னை பற்றி நினைப்பீங்க. இதை அப்படியே மெல்ல அசை போட்டு பாருங்கள். இதுக்குள்ளே நிறைய சூட்சமாக இருக்குது. ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். யாருக்கு எந்த மரமண்டைகளுக்கும் புரியாத விஷயங்கள்லாம் உங்கள் எல்லாருக்கும் புரிய போகுது. இந்த இடத்துல இந்த கற்பனை ஜாதகத்தில் சரி இது இப்படியா, ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள், அற்புதங்கள் தெரிய வரும். சரி, இந்த இடத்துல ராகு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு 3ஆம் அதிபதியாக இருக்கிறார். சரியான பருவ வயதில் இவருடைய தசையில் ராகு தசையில் குரு புக்தி வரப்போகுது. ஒரு சந்திரன் இப்போ இவர் பிறந்திருந்தது சூரியனில் பிறந்திருப்பார். சூரியனில் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இருக்கும்போது, 4 வருஷம்னு வச்சுக்கோமா, சூரியன் 4 வருடம், சந்திரன் 14 வருடம், செவ்வாய் 21 வருடம், ராகு இந்த 21 வயசுக்கு பிறகு 24 வயசுலேருந்து ஒரு 25 26 வயசு வரைக்கும் இவருக்கு குரு புக்தி நடக்கும். ராகு தசையில் குரு புக்தியில் சூரிய சனி அந்தரத்தில் இவருக்கு கல்யாணம் ஆகும். இதில் என்ன ஒன்றுன்னா பர்த் டைம் அக்யூரேட்டாக இருக்கணும். சில நேரங்களில் லக்னத்தை நான் சரி பண்ணி அப்படியே கொண்டு வந்து பார்க்குறது ஆன்லைன் கன்சல்டேஷனில் தெரியும். அப்பா எப்போ இறந்தார், அம்மா எப்போ இறந்தார், உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு, உங்களுக்கு குழந்தை எப்போ பிறந்தது, இதெல்லாம் இந்த 1 5 9 நான் கனெக்ட் பண்ணுறதுக்காகத்தான். இந்த 1 5 9 அவருடைய பர்த் டைமு 10 நிமிஷம் 20 நிமிஷம் முன்னாடி இருக்கும்.
அந்தரங்கள் என்பது ராகுதசை குரு புக்தியில் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். அந்தரங்களை இப்படித்தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அன்பு மாணவர்களே, நான் சொல்லக்கூடிய இந்த 1, 5, 9 என்கின்ற அந்த அமைப்பை எவர் ஒருவர் நான் சொல்லுகின்ற சூட்சும் நிலையோடு புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ வந்து பட்டு 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 பட்டுன்னு போடலாம். இப்போ இந்த கற்பனை ஜாதகத்திற்கு ராகுதசை குருபக்தி சூரிய சனி அந்தரம். ஆனால் சனி அந்தரமா சூரிய அந்தரமான்றது கன்ஃபியூஸ் தானே. ஆனால் இந்த இடத்துல மேக்சிமம் சூரிய அந்தரத்தில் தான் நடக்கும். ஏன்னு சொன்னால் இன்னொன்று பாருங்கள், குருவுக்கு 11, ராகுவுக்கு 3, அப்படியே வந்துடுறார். 3, 11 சனி வந்துடுறாரா? இதையும் பார்க்கணும். 11ஆம் இடத்தை சனி தொடர்பு கொள்ளுகிறார். அதே நேரத்தில் 11ஆம் அதிபதியாக அவர் இந்த இடத்துல என்னவா இருக்கிறார்னா சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். ஆக பெரும்பாலும் ராகு தசை 7ஆம் அதிபதியை பிரதிபலிக்கிறது, 3ஆம் அதிபதியோடு இணைந்திருக்கிறது, 11ஆம் அதிபதியுடைய அவருடைய பார்வையிலையும் இருக்கிறார். ஆக இந்த இடத்துல ராகு தசை குருபுக்தி சூரிய அந்தரம் மேக்சிமம். சனி அந்தரன்றது அப்புறம், சனிக்கு ஏதாவது சுக்கிர தொடர்புகள் இருந்தால் கிடைக்கும். ஆனால் சனி அந்தரம் 11ஆம் இடத்தை பார்ப்பதால் மட்டும் அவர் கொடுத்து விடுவார்னு சொல்ல முடியாது. ஆனால் 11ஆம் அதிபதியுடைய அமைப்பில் அவர் அப்படியே திருமணத்தை கொடுப்பார். ஆகவே இந்த இடத்துல மாணவர்கள் இந்த இடத்துல ஒரே ஒரு கமெண்ட் மட்டும், புரியுது புரியலை, இந்த இடத்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரேன். ஆக மேஷ லக்னத்திற்கு இந்த கற்பனை ஜாதகத்திற்கு ராகு 3, 7, 11 கனெக்ட் ஆகும் பொழுது அவர் முழுமையாக காமம் என்கின்ற நீடித்த காமத்தை கொடுக்கக்கூடிய மனைவியை, தோழியை, காதலியை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை அந்த அந்தரத்திலிருந்து அப்படியே ஆரம்பிப்பார். பாயிண்ட் வந்துருச்சா? சரி, அதற்கடுத்து பாருங்க, ராகுதசை சனி புக்தி 5ஆம் அதிபதி புக்தியா? காமம் கிடைத்த பிறகு, மனைவி கிடைத்ததற்கு பிறகு என்னையா கிடைக்கும்? புள்ள கிடைக்கும்ல, புள்ள தானே கிடைக்கும். அப்போ அந்த தொடர் நீடித்த காமத்தின் மூலமாக அந்த ஜாதகருக்கு ராகு 5ஆம் அதிபதியின் பார்வையை பெற்றிருக்கின்ற காரணத்தினால், இப்போ இது நிஜமாகவே ஒருத்தர் ஜாதகத்தில் போட்டுடலாம். என் ஜாதகமே அப்படியே வரும், அப்படியே வரும் என் ஜாதகம். ராகு திசையில் சுயபக்தியில் எனக்கு என்ன நடந்தது, குருபக்தியில் எனக்கு என்ன நடந்தது, சனி பக்தியில் எனக்கு என்ன நடந்தது, புதன் பக்தியில் எனக்கு என்ன நடந்தது, கேது, என் வாழ்க்கை திறந்த புத்தகம், எல்லாருக்கும் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன். என் ஜாதகம் எனக்கு பொய் சொல்லாதில்ல, உங்களுக்கும் பொய் சொல்லாதில்ல, உங்கள் முன்னாடி தானே நிற்கிறேன். இந்த இப்போ ராகுதிசை செவ்வாய் பக்தியில் என்ன கழுதைங்க வந்துக்கிட்டு இருக்கு, எதிர்ப்புகள் வருகின்றன. 6ஆம் ஆதிபத்தியம் இப்போ ஆரம்பிக்குது, 11ஆம் ஆதிபத்தியம் முடிகிற வரைக்கும் இந்த எதிர்ப்புகள் வரத்தான் செய்கின்றதையும் விளக்கி இருக்கிறேன் இல்லையா? ஆக என்னுடைய ஜாதகமும் ஒரு திறந்த புத்தகம். அவங்க தெரிஞ்ச ஜாதகத்தில் பொய் சொல்லாத, உங்களுக்கு தெரிந்த அல்லது உங்களுடைய ராகுதிசையை பாருங்கள், இப்படித்தான் இருக்கும். அப்போ இந்த பாருங்கள், ராகுதிசை குருபுக்தியில் 3, 7, 11 தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தினால், 3, 7, 11 தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தினால் அதிலிருந்து அவருக்கு நீடித்த அமைப்புகள் கிடைக்கும். சரி, 1, 5, 9 இதில் வந்து புள்ள பெற்றுட்டா உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்குது, தகப்பன் என்கின்ற அந்தஸ்து. புள்ள பெற்றவனுக்கு தான் தெரியும். குழந்தை கல்யாணம் ஆகி புள்ள பெற்றவனுக்கு தான் தெரியும். அது எல்லாருக்கும் தெரியும். எனக்கெல்லாம் புள்ள பிறக்கும்போது அப்படியே பார்த்துக்கிட்டு தான் ஒரு 2-3 நாள் இப்படி தான் அப்படியே வண்டி ஓட்டும்போது கூட இப்படியே உச்சி வானத்தை பார்த்துக்கிட்டு தான் நான் அப்பாடான்ற மாதிரி திமிரு ஒரு 3 நாள் இருந்தது. எனக்கும் குழந்தை வந்துருச்சு, நானும் அப்பாவாயிட்டேன். அந்த திமிரு வந்து அந்த குழந்தை பிறகு, அதுவும் ஆம்பளை பிள்ளைன்னா இன்னும் கொஞ்சம் திமிராகும். ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளையை பெற்றவனுக்கு பிடிக்க முடியாது, அவனை அப்படின்றது போகும். அது ஒரு வகையான அந்தஸ்து இல்லையா? நீ தந்தையாகி விட்டாய், உனக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கிறது, நீ இனிமேல் கரெக்டாக இருக்கணும், நீ இனிமேல் குடிக்கக்கூடாது, நீ இனிமேல் இப்படிலாம் பண்ணக்கூடாது, 3 பொம்பளை பிள்ளை பெற்று வச்சிட்டேன், 3 பொம்பளை பிள்ளை பெற்று வச்சிட்டேன்னா பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுக்கணும், உனக்கிட்ட கெட்ட பழகிறக்கூடாது, சமூகம் சொல்லுகிறது இல்லையா, அவங்கள ஒரு பொறுப்பு கிடைக்கிறது இல்லையா? ஆக அந்த ராகுதசை குருபுக்தியில் சூரிய அந்தரத்தில் மேக்சிமம் சனியாக இருக்காது, சூரிய அந்தரத்தில் இந்த இடத்துல 3, 7, 11 தொடர்புகள் கிடைத்த அந்த அமைப்பு. அதற்கடுத்து சனி திசையில், சனி புக்தியில் அப்படியே ராகுதசை சனி புக்தியில் என்ன கிடைக்க போகுது? இப்போ 8ல் கெட்ட 8ல் நல்ல, 8ல் கெட்ட 8ல் நல்ல, இதை யோசிச்சு பாருங்கள். சடான்னு கிராஸ் ஆகுறேன். ஆனால் இதுக்குள்ளெல்லாம் ஜோசியம் இருக்குது, இதுக்குள்ளே தான் ஜோசியம் இருக்குது, வேறு எதுக்குள்ளேயும் ஜோசியம் இல்லை. சரி, இப்போ 8ஆம் இடத்துல விருச்சிகத்திற்கு, 8ஆம் இடத்துல விருச்சிகத்திற்கு
8ஆம் இடத்துல விருச்சிகத்திற்கு நல்ல கெட்ட ரெண்டையும் பார்ப்போம். ஒருத்தர் நல்லதுன்றாரு, ஒருத்தர் கெட்டதுன்றாரு. ஆனால் நல்ல கெட்ட ரெண்டையும் பார்க்கணும். தீமையை முதல்ல சொல்லிடுறேன், அதற்கு முதல்ல நன்மையை சொல்லிடுறேன். 8 நாள் பயம்தான் படுவீங்க. நன்மையை சொல்லிடுறேன். எட்டாம் இடத்துல நன்மை. 8ஆம் இடத்துல கண்டிப்பாக ராகு இந்த மாதிரியான அமைப்பில் நன்மையை செஞ்சவங்க எல்லாருக்குமே புதன் உச்சமாக இருக்கும். 8ஆம் இடம் தான். 8ஆம் இடத்துல அவர் மிதுனத்தில் இருக்கவே கூடாது. மிதுனம் அவருக்கு நல்ல பலன்களை செய்ய முடியாத வீடு. மிதுனம் நல்ல பலன்களை செய்ய முடியாத வீடு. மிதுன வீட்டில் அவர் ரொம்ப நியூட்ரலாக இருப்பார். எந்த விதத்துலையும் அவர் பெரிய அளவில் நல்லா இருக்க மாட்டார். அருமையான நன்மை. சும்மா சும்மா லக்னாதிபதியை வலுவாக போட்டு கூட பிரயோஜனம் கிடையாது. லக்னாதிபதியை பெரிய வலுவாகவும் போட வேண்டாம். லக்னாதிபதியை அதுக்காக எல்லாருமே லக்னாதிபதியை வலுவோடு பிறந்தவங்க இல்லை இல்லையா? எல்லாருமே லக்னாதிபதி வலிமையோடு பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, இந்த இடத்துல அப்படி ஒன்றும் வலுவில்லாத லக்னாதிபதியே போட்டுடுறேன். இப்படி போட்டுடுறேன். சூரியனை சனி இங்கே பார்க்குற மாதிரி போடலாமா? 3ல் சனியை போட்டுடலாம். இது ஒரு வகையில் யோக ஜாதகம்தான். இந்த இடத்துலையும் ராகதசை வரணும்னா என்ன நடக்கணும்? ஒன்று இங்கே போடலாம், இல்லைன்னா இங்கே போடலாம், இல்லைன்னா இங்கே போடலாம். சந்திரன் சனி போட்டுடலாமா? சந்திரன் சனின்றது பௌர்ணமிக்கு பக்கத்தில் தான். சந்திரன் சனியே போட்டுடலாம். யாருன்னா பலன் சொல்ல சந்திரனை போடுறது சனின்னு போட்டேன். மகர ராசினே போட்டுடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ராகு. இந்த ராகு அருமையான நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வார். இதில் வந்து எந்த விதமான இதுவும் இல்லை. இந்த ராகு நல்ல ராகுவா கெட்ட ராகுவா? நல்ல ராகு கெட்ட ராகு ரெண்டுக்கும் அடையாளங்களை இந்த இடத்துல பார்த்துருவோம். இப்போ இதே விருச்சிக லக்னத்திற்கு நான் வந்து நல்ல ராகு கெட்ட ராகவையும் போட்டுடுறேன். இங்கே பாருங்கள், 8ஆம் இடத்துல இருக்கிறார், செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார். சனியின் பார்வையில் இல்லை. 6குடையவன் லக்னத்திற்குடையவன். ஆனால் அப்படி 6குடையவனாக போடாமல் அப்படி போடாமல் வேறு மாதிரி போட்டுமா? எப்படி போடுறேன்? செவ்வாயின் பார்வையை கூட எடுத்துட்டுமா? இயல்பாக இருக்கக்கூடிய ராகன் போட்டுடலாமா? செவ்வாயை கூட வேறு இடத்துல போட்டுமா? செவ்வாயோட பார்வை ஒரு நிலையில் இப்படி தான் செய்யும். இப்படி இருந்தால் கூட செவ்வாயுடைய பார்வை, இந்த 4ஆம் பார்வை கூட பரவாயில்ல. இந்த 4ஆம் பார்வை இது பரவாயில்ல. சரி, செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை. குரு பார்த்த செவ்வாய் தான் இங்கே பார்க்குறார். இதை இந்த இடத்துல ஜெயமணி தத்துவத்தை கூட கொண்டு வந்துடலாம். ராகு செவ்வாயின் வழியாக குரு செவ்வாயின் வழியாக ராகுவை பார்க்குறான்னு கொண்டு வந்துடலாம். இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக ஸ்தான பலத்தில் தான் அவர் இருக்கிறார். அதாவது 8இல் மறைந்திருக்கிறார். 8இல் மறைந்து 8ஆம் இடத்ததிபதி உச்சமாகி 12ஆம் இடத்துல பங்கமற்று இருக்கின்ற சுக்கிரன் அமர்ந்து லக்னத்தில் திக்பலமுள்ள குரு அப்படியே பரிவர்த்தனையான செவ்வாயை லக்னாதிபதியை பார்த்து, லக்னாதிபதியும் சுபத்துவம். இப்போ இந்த இடத்துல சந்திரதசை சூரியன் வழக்கம் போல் எப்படி வரும்? சூரியன் 3 வருஷம், சந்திரன் அப்படியே வந்து என்ன வரும்? சந்திரன் வந்து 13 வயசில் வரும், செவ்வாய் 20 வயசில் வரும், ராகுதசை 38 வயசில் வரும். சரி, இந்த இடத்துல 7குடையவர். இந்த இடத்துல தாமதமாகும் திருமணம், ஆனால் அந்தஸ்து கௌரவங்கள் கிடைக்கும். ராகுதசை கெடுதல்களை செய்யாது. 7குடையவர் அந்த வீட்டிற்கு 6இல் மறைவு. சுக்கிரனுக்கு 12ல் மறைவு இல்லை, ஆனால் 7குடையவர் அந்த வீட்டிற்கு 6இல் மறைவு. சுக்கிரன் 12ஆம் இடத்துல மறையல, ஏற்கனவே சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனியின் பார்வை. லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் குரு, ஆனால் லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி நல்லா இல்லை. ராசிக்கு 7ஆம் அதிபதியும் அங்கே சனியோடு சேர்ந்திருக்க இந்த ஜாதகருக்கு 8ஆம் இடத்தில் ராகு மறைந்த காரணத்தினால் திருமண வாழ்க்கையை மட்டும் தாமதப்படுத்தும். சரி, இந்த ஜாதகருக்கு எப்போ திருமணமாகும்? 10 செகண்ட் தான் டைம். இந்த கற்பனை ஜாதகருக்கு எப்போது திருமணம் ஆகும்? பொதுவாகவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், விருச்சிக லக்னக்காரர்களுக்கு புதன் தான் திருமண அமைப்புகளை கொடுப்பாருன்ட்டு.
8ல் இங்கே பாருங்கள் 20 வயசில் இங்கே ராகதசை ஆரம்பிக்குது. 23 வயசு வரைக்கும் ராகதசையில் குருபுக்தி, இது ராகுபுக்தி சுயபுக்தி. 25 வயசு வரைக்கும் குருபுக்தி. 27 முடிகிற வரைக்குமே கிட்டத்தட்ட இந்த சனி புக்தி. சனி புக்தி வரைக்குமே திருமணம் ஆகாது. புதன் பக்தியில் தான் 3ஆம் இடத்துல சனி இருந்தாலும் கூட ஒரு நிலையில் சஷ்டாஷ்டக அமைப்பாக இருக்கிறார். ஒரு நிலையில் இந்த மாதிரியான ஜாதகர்களுக்கு 8ல் ராகு இருப்பதனால ராகுதசை புதன் புக்தியில் 28 29 வயசில் தான் கல்யாணம் ஆகும். 30 வயசு கூட ஆகிடும். ராகுதசை புதன் புக்தி. ராகுதசை புதன் புக்தியில் சனி அந்தரம், ராகுதசை புதன் புக்தியில் சனி அந்தரம், ராகுதசை புதன் புக்தியில் சுக்கிர அந்தரம், சனி சுட்சுமம், இந்த மாதிரியான அமைப்புகளில், அதாவது அந்த 8ஆம் இடம் 2ஆம் இடம் குடும்ப 2 8 ராகு கேதுக்கள் தொடர்பு வருகிறதா. புதன் அந்தரம் சனி அந்தரம் சுக்கிர புதன் தசை புக்தியில் சுக்கிர அந்தரம் சனி அந்தரத்தில் சுக்கிர அந்தரம் இல்லைன்னா சனி அந்தரத்தில் திருமணம் ராகுதசை புதன் புக்தியில் ஆகும். ஆக இந்த இடத்துல லக்னம் வலுவாக இருக்கிறது. ஒரு தசை வலிமையாக நல்லது செய்யணும்னா லக்னம் வலுவாக இருக்கணும். ஒரு தசை வலிமையாக இருக்குது, ஒரு தசை நல்லதாக பண்ண போது வலிமையாக இருக்கிறது, நல்லது செய்யணும்னா லக்னம் வலுவாக இருக்கணும். லக்னம் வலுவாக இல்லாமல் இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் மனநலம் குன்றியவராக, நீங்கள் ஆரோக்கியம் குன்றியவராக, இயங்க முடியாதவராக, மாங்கிலாய்டு சைல்டுன்னு சொல்லப்படக்கூடிய ஆட்டிசம் குழந்தையாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன அமைப்பில் இருந்தாலும் லக்னம் கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு எந்த அமைப்புலையும் எந்த யோகமும் செயல்படாது. ஆக இந்த இடத்துல இது உண்மையிலேயே நல்ல ராகு தான். இந்த இடத்துல அருமையான நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு. சரி, குருவை கூட இப்படி விட்டுறேன், அதீதமான நல்ல யோகத்தை செய்யணுமா? லக்னத்திலேயே குரு இல்லை, 4ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. இந்த ஜாதகர் வெளிநாடு வெளிமாநிலம் போய் ஜெயிக்க போகிறார். இந்த ஜாதகருக்கு 2 5 1 6 2 5 குரு ராகுவை பார்க்குறாரு. அதீத குரு தொடர்பு வேணும்னு சொன்னேன்ல. இந்த இடத்துல அருமையான ஸ்தான பலத்தை மட்டும் போட்டிருக்கிறேன். ராகு உச்சனின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். 12ஆம் சுக்கிரனையும் குரு பார்க்குறாரு. குரு ராகுவை பார்க்குறாரு. குரு ராகுவை பார்த்துட்டாலே மிகப்பெரிய நன்மைகள் கண்டிப்பாக அந்த இடத்துல உண்டு. எந்த லக்னம் எந்த ஸ்தான பாவகம் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் குரு லக்னத்தை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய யோக பலன்கள் உண்டு. அப்போ இந்த ராகுதசை கொட்டுன்னு கொட்டும். எப்படி? 5ஆம் இடம் லக்னம் காலியாக இருக்கிறது. லக்னத்திற்கு சனி பார்வை எதுவுமே இல்லை, லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு எதுவும் இல்லை. லக்னாதிபதியே 6க்கு 12 லக்னத்திற்கு கேந்த கோணத்தில் இருக்கிறார். ஆக குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருக்கக்கூடிய இந்த லக்னாதிபதி நல்ல பலன்களை செய்வார். 8 12ஆம் இடங்கள் 4 8 12ஆம் இடங்கள் இந்த இடத்துல சுபத்துவமாக இருக்கின்றன. 4ஆம் இடத்துல குரு உட்காந்து 8ஐயும் 12ஐயும் பார்க்கிறார். அப்போ தூர இடங்களில் ராகுதசை இந்த ஜாதகரை நகர்த்தி கொண்டு போகிறது. இந்த ஜாதகத்தில் 4 8 12 வேலை செஞ்சு எப்போ வேலை செய்யும்? குருபக்தியிலே வேலை செஞ்சிடும். சுயபக்திக்கு அப்புறம் 12ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்த்த குரு ராகுதசை குருபக்தியில் கல்யாணத்தை கொடுக்க மாட்டார். ராகுதசை குருபக்தியில் கல்யாணம் இல்லாமல் கல்யாணத்திற்கு பதிலாக வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளுக்கு படிப்பு வேலை சார்ந்த விஷயங்களில், அதற்கப்புறம் என்ன 4ஆம் இடத்துல இருந்தால் முதல்ல படிக்கத்தான் போவார். 10ஆம் இடத்தை பார்ப்பதால் படிக்க போன இடத்துல அவர் வேலைக்கு போவார். பாயிண்ட் வருதா? அப்போ 20 வயதிற்கு பிறகு ராகுதசை ஆரம்பிக்குன்னு சொன்னேன். 23 24 வயதிற்கு பிறகு மேற்படிப்பிற்காக போவார். ராகுதசை குருபக்தி ஆரம்பித்த உடனேயே ராகுதசையோட கடைசி அமைப்புகளில் ராகுதசை குருபக்தியில் இவர் படிப்பிற்காக அங்கேயே போய், வேலைக்காக அங்கேயே போய், அங்கேயே இருந்து வெளிநாட்டில் இவர் செட்டில் ஆவார். ராகுவை குரு பார்த்து விட்டதால் இந்த இடத்துல 4 8 12 என்கின்ற பாவகங்கள் இங்கே செயல்பட போகின்றன. 4ஆம் இடத்துல குரு இருந்து 8ஆம் இடத்தை 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராகுதசை இப்போவும் ராகுதசை புதன் பக்தியில் தான் கல்யாணம் நடக்கும். அப்போ வெளிநாட்டில் 2-3 வருஷம் சம்பாரிச்சதுக்கப்புறம் 28 வயசு 29 வயசில் அல்லது படிப்பை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே கல்யாணத்தை பண்ணிவிட்டு பொண்டாட்டியும் திரும்ப இங்கே போகக்கூடிய அமைப்பு தான். ஆக இந்த அமைப்பில் ராகுதசை நன்மைகளை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செய்யும். இந்த இடத்துலையும் குருவின் பார்வை தான். இந்த இடத்துலையும் குருவின் பார்வை, ஜாதகமே வலிமையாக இருக்கிறது. சூரியன் சுபத்துவமாக 10ஆம் இடம் சுபத்துவமாக சூரியன் சுபத்துவமாக இருக்கக்கூடிய தன்மைகளில் சூரியனும் சுக்கிரனும் தான் முதல் நிலை சுபத்துவம். சூரியனுடைய துறைகள்னு சொல்லப்படக்கூடிய தலைமை பண்பு, கரண்ட்டு, எலக்ட்ரிக்கல், இந்த மாதிரியான அமைப்புகளில் இவர் நல்ல வலிமையான ஒரு அமைப்பில் இருப்பார். 2வது சந்திரனும் வலுத்து இருக்குது. பௌர்ணமி சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கின்ற அமைப்பில் 3 குடையவராக அவர் வலுத்து அங்கேயே இருக்கிற அமைப்பில் சூரியனும் சந்திரனும் சனியும் கலந்திருக்கக்கூடிய சூரியன் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஜாதகர் சம்பாதிக்கக்கூடிய தன்மையாக இருப்பார். அடுத்து இதே ராகு கடுமையான தீமைகளை எப்போது செய்வார்?
இப்போ பாருங்க, சூரியன் சனி ராகு மிகுந்த தீமையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு போட்டிருக்கிறேன். லக்னம் எந்த இடத்துலையும் சுபத்துவம் ஆகலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமாவாசை சந்திரனாக அவர் இருக்கிறார். இந்த இடத்துல பரணி நட்சத்திரத்தில் அவர் இருக்கிறார்னு வச்சுக்குவோம். இதே மாதிரி சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் போட்டுக்கலாம். 33 வயசுக்கு பிறகு ராகுதிசை வரும். இந்த ராகுதிசையை பாருங்கள், 2 எதிரிகள் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய அமைப்பில் சனியோடு அவர் சேர்ந்து செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார். 10ஆம் அதிபதியை கம்ப்ளீட்டாக பீடிச்சிருக்கிறார். குரு பலவீனமாக இருக்கிறார். குரு பலவீனமாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய, அமாவாசை சந்திரன் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்புன்னு இந்த இடத்துல கடுமையான கெடுபலன்கள் அப்படியே கண்டிப்பாக ராகு திசையில் இருக்கும். ராகு 8இல் மறைந்திருக்கிறார். 8இல் மறைந்து அவர் சனி செவ்வாயுடைய தொடர்பை பெறக்கூடாது. சனி செவ்வாயுடைய தொடர்பில் சூரியனை கூட போடலை. நான் சூரியனை கூட வெளியே எடுத்துடுறேன். சூரியனை கூட நான் வெளியே எடுத்துடுறேன். சரி, அப்போ சனியுடைய தொடர்பு செவ்வாயுடைய தொடர்பு 8இல் மறைந்திருக்கின்ற அமைப்பு. லக்னாதிபதி பெரிய வலுவில் இல்லை, குருவின் வீட்டில் மட்டும்தான் இருக்கிறார். திருப்பி ராகுன்னு எந்த தசை அமைப்புகளை சொல்லி கொடுத்தாலும் நான் லக்னாதிபதி லக்னம் என்பதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். 8ஆம் அதிபதி அவருக்கு வீடு கொடுத்தவர். அங்கே இந்த இடத்துல சுக்கிரனை கூட போடக்கூடாது. இந்த சுக்கிரனை போட்டால் கூட ஓரளவுக்கு தேரும். இந்த இடத்துல சுக்கிரனை கூட போடக்கூடாது. சுக்கிரனை வேணால் உச்ச சுக்கிரனா கூட போட்டுடுறேன். உச்ச சுக்கிரனா போட்டால் ராகுதிசையை ஐயா தாங்குவார், அவ்வளோதான். லக்னாதிபதி சுபத்துவம் உச்ச சுக்கிரனால. ஆனால் ராகுதிசை கடுமையான கெடுபலன்களை செய்யும். ராகுவிற்கு வீடு கொடுத்த புதன் இருள் நிலையில் அமாவாசை சந்திரனோடு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த இடத்துல ராகுதசை கடுமையான கேம்லிங் அமைப்புகள், பேராசை அமைப்புகள், இணைய அமைப்புகளில் கடுமையான நெருக்கடி. சனியினால் 2ஆம் தன நாசம், அதாவது 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி போன்ற அந்த அமைப்புகளில் சனி 2ஆம் வீட்டை பார்ப்பது, அதாவது தன வீட்டை பார்ப்பது, தன நாசம் போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு செய்யும். சனி செவ்வாய் தொடர்புகள் அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ராகு யாரையும் பீடிக்கலன்னா கூட அவருக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இல்லை. ஆக இந்த இடத்துல 6-8 அமைப்புகளாகவே தொடர்கின்றன. 6-8 அமைப்புகள். அவருக்கு 8இல் அவர் இருக்கிறார், அவருக்கு வீடு கொடுத்தவர் 6இல் இருக்கிறார். சனி என்கின்ற பாவரோடு அவர் இணைந்திருக்கின்றார். லக்னம் லக்னாதிபதி போன்றவைகள் சுபத்துவமாக இல்லை. தன காரகனாகிய கேதுவும் ஒரு அளவில் நல்லா இல்லை, அவர் 3இல் மறைஞ்சிருக்கிறாரு. சூரியன் மட்டும்தான் சுபத்துவம். ஏதாவது ஒரு நிலையில் கவர்மெண்ட் வேலையில் இருக்கலாம், ஒரு சின்ன கவர்மெண்ட் வேலையில். ஏன்னா லக்னாதிபதி சுபத்துவம் என்கின்ற அமைப்பில் சின்ன கவர்மெண்ட் வேலையில், அந்த கவர்மெண்ட் வேலையிலையும் சஸ்பெண்டு பிரச்சனைகள் என்கின்ற மாதிரியாக சனியோடு சேர்ந்து செவ்வாயின் பார்வையை பெற்றிருக்கின்ற இந்த ராகு கண்டிப்பாக ஜாதகரை இந்த 18 வருஷமும் கடுமையான கெடுபலன்களை வைப்பார். இந்த இடத்துல ஜாதகருக்கு படிப்பு கூட அவ்வளவாலாம் இருந்திருக்காது. ஏன்னா புதன் கெட்டு போயிட்டார். புதன் ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா அமாவாசை சந்திரனோடு இணைஞ்சிருக்கிறார். ஆக ஓஏ மாதிரியாக சூரியன் சுபத்துவம் தான், குறைந்த அளவு ஒளியுள்ள இவரோடு சேர்ந்து சுபத்துவம், குறைந்த அளவு ஒளியுள்ள குருவின் பார்வையில் அவர் சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார். 10ஆம் இடம் கெட்டு போகலை. அப்போ இவருக்கு ஏதேனும் ஒரு அரசு வேலை, அரசு சார்ந்த அமைப்புகளில் ஏதாவது ஒன்றில் பிரச்சனைகளோடு போகக்கூடிய அமைப்பு, டெய்லி மன அழுத்தம், டெய்லி இந்த அமைப்புகள், ஒரு வருமானத்திற்கு மட்டும் இதை கொடுத்து கண்டமானிக்கு திட்டு வாங்கிட்டு இருக்கிற, மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய, வேலைக்கு போக முடியாத சூழல்கள் என இந்த ராகுதிசை முழுக்கவே அவருக்கு கடுமையான தீமைகளை கொடுக்கும். ராகு தர்ம கர்மாதிபதிகளின் தொடர்பை மட்டும் பெற்றால் பலன் தருமா? எம்ஏ சரவணன் உண்மையிலே பலன் தரும். சுபத்துவமே அடைய வேண்டாம். 9-10 கூடையவருடைய பலன், நம்ம தர்ம கர்மாதிபதிகளுடைய அமைப்பை மட்டும் ராகு அடைஞ்சிருந்தார்னா அந்த ஆதிபத்திய விசேஷங்களை அவர் செய்தே தீருவார். 9-10 என்பது இருக்கிறதுலே பெருங்கோணம், பெருங்கேந்திரம். 9-10 அதிபதிகளுடைய தொடர்பை மட்டும் பெற்றிருக்கிறார். அவங்க சுபத்துவமே அடையலை. அவங்க 2 பேரையும் தொடர்பு அவங்கள பிடிச்சிருக்கிறாரு, அவங்க பார்வையில் இருக்கிறாரு. அந்த ராகு பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா உங்களுக்கு கை வேணுமா, கால் வேணுமா, வாய் வேணுமா, பல்லு வேணுமா, கண்ணு வேணுமா, வேணும்ல எல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போங்கன்றேன். ராகு தர்மகர்மாதிபதியுடைய தொடர்பை மட்டும் பெற்றிருந்தால் கெடுதல் பெருசாக செய்ய மாட்டார். ஏதாவது ஒரு அளவுக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் வழி பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் அவர் சுபத்துவமாக இருந்தால் தொழில் மூலமான மிகப்பெரிய லட்சக்கணக்கில் லாபங்களை கொடுப்பார். லக்னாதிபதி வலுவாக இருந்தால் அந்த லட்சங்களை அமைப்புகளை உண்மையாகவே ஜாதகர் பெறுவார். லக்னாதிபதி வலு இல்லை, கற்பனையில் தான் ஜாதகர் அனுப்பிப்பார். கற்பனையில் ரோல்ஸ் ராய்ஸ்லேயும் பென்ஸ்லேயும் போவார், கனவு காண்டுவார். சந்திரன் வலுத்துருச்சு, லக்னாதிபதி கெட்டு போச்சு,
ஜாதகர் எப்போதும் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது, ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கும்போது, பென்ஸில் டிரைவரை வந்து ஏய் ஒழுங்கா ஓட்டியா அப்படின்னு சொல்லி அப்படியே மனசுக்குள்ளேயே கனவுல கண்ணிக்கிட்டு போவார். இதை புரிஞ்சுக்கங்க நல்ல விதமாக. கனவுகளிலேயே ஜாதகர் எப்போது மிதப்பார். சந்திரன் வலுவாக இருக்கிறார், லக்னாதிபதி கெட்டு விட்டது. சில பேரை பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ட்ராவலில் 1 மணி நேரம் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது கண்ணை மூடிக்கிட்டே தன்னைத்தானே என்ஜாய் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஃபுல்லாக அடியே இங்கே வாடின பொண்டாட்டியை உண்மையிலே வீட்டில் அடிக்க முடியாதவன் ட்ராவலில் தான் செம்மையாக போட்டு நொறுக்குவான். என்ன கேட்டனே வச்சுக்கிறவனை கை காலை வச்சுக்கிட்டு வீட்டில் போனவொடனே அது அப்படியே வேறு மாதிரி மாறும். சரியா? ஆக